கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் உடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனல்ல 4 டீம் இருக்காங்க. ஆர்சிபி, ஆர்ஆர், எஸ்ஆர்எச் அண்ட் கேகேஆர். 4 டீம்ல மகுடம் சூட போறது யாரு? ஸோ குறிப்பா குவாலிஃபயர் 2 அண்ட் எலிமினேட்டர். ஸோ ஃபைனலுக்கு போக போற டீம் என்ன? ஆர்சிபிக்கு ஹோப் இருக்கா? இவ்வளோ தூரம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்துட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் 3 மேட்ச் இருக்கு. ஆர்சிபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல 3 மேட்ச் இருக்கு. எலிமினேட்டரோட வெளியில போக போறாங்களா? குவாலிஃபயர் 2 எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? ஸோ அதுலயும் ஒரு ஹார்ட் லக் கிடைக்குமா? இல்ல ஃபைனல் வரைக்கும் போறாங்களா? அப்படி ஃபைனல் again SRH versus RCB ஒரு மறுபடியும் ஒரு ரைவல்ரி பாப்போமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஜோதிட கணிப்பு அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் பார்த்துருப்போம். அதில் ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நடந்துட்டு தாங்க இருக்கு. ஆர்சிபி எங்கேயோ இருந்த டீம் இவ்வளோ சூப்பராக புஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான் காரணம்னு சொன்னா கூட ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது சொல்றதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படி சொன்ன மாதிரி எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்சிபி ஃபைனல் வரக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அந்த ஆஸ்ட்ராலஜி வட்டாரங்கள், பிரெடிக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ மேபி அதுக்கு அகைன் சான்ஸ் இருக்கா? 2016க்கு ரிவெஞ்ச் எடுப்பாங்களா அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி குவாலிஃபயர் மேட்ச் நம்ம பார்த்தாகணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு நடக்க போகுதுன்னா எஸ்ஆர்எச் வர்சஸ் கேகேஆர். ஸோ எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சான்ஸ் இருக்கு, கேகேஆருக்கு 2 சான்ஸ் இருக்கு. இதுல ஜெயிக்கிறவங்க டைரக்ட் ஃபைனல், தோக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த டாப் 2ல ஃபினிஷ் பண்றதுல இது ஒண்ணுதாங்க மிகப்பெரிய அட்வான்டேஜ். உண்மையாலுமே வேற லெவல் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ கேகேஆருடைய பெர்ஃபார்மன்ஸ், கௌதம் கம்பீர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்பா என்ன மாதிரியான டீமா இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டீம்லயே பெட்டர் பவுலிங் யூனிட் வச்சிருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கேகேஆர் தான். எஸ் ஆர்சிபி ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சுனில் நரேனுடைய 4 ஓவர், அது மட்டும் இல்லாம இந்த ஹர்ஷித் இவங்கெல்லாம் வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிச்சல் ஸ்டார்க் என்னமோ ஆரம்பத்தில் ஸோ 60 ரன் 50 ரன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவர் போடக்கூடிய அந்த வேகமாகட்டும், ஸோ அந்த ஒரு ஸ்பீடு கேல்குலேஷன் ஆகட்டும், இந்தியன் ட்ராக்குக்கு நல்லா பழகிட்டாருங்க. ஸோ சேபாக்ல வேற நடக்குது அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பா மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கேகேஆர் சைடில் இருக்கு. இருந்தாலும் எஸ்ஆர்எச் சும்மா விட முடியாதுங்க. அவங்களும் என்ன மாதிரியான ஒரு டீம், கண்டிப்பா இந்த வருஷம் எஸ்ஆர்எச் கோப்பை அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்றது காரணம் பேட்ரிக் கமின்ஸ். என்ன ஒரு கேப்டன்சி மட்டும் கிடையாது, அடக்கம்னா என்னங்கிறத அவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஸோ எப்படி இந்தியன் கிரௌடை நான் சைலன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணி காமிச்சாரோ அதே மாதிரி எஸ்ஆர்எச்ல பார்த்தோம் அப்படின்னா டீசென்டான கேப்டனுங்க. ஸோ நிறைய போய் தட்டி கொடுக்குறாரு. புவி நீ போடு, உன்னால முடியும், நீ தான் இந்த டீமுடைய ஹீரோ, என்னை விட நீ தாண்டா பெட்டர் பவுலர், நீ போய் போடுறா அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வர் குமாரை தட்டி கொடுக்கறதாகட்டும், நட்ராஜனை வந்துட்டு அப்ரிசியேட் பண்றதாகட்டும், செம்மையான ஒரு கேப்டன்சி. ஸோ எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் இருக்கு. அப்படியே கீழே இருக்க 2 டீமுக்கு வருவோம். ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி. ஸோ இது எலிமினேட்டர் கேம் புதன்கிழமை நடக்குது. சாரி, நான் ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் தப்பா சொல்லிட்டேன். ஒரு போன வீடியோவில், அதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா சேப்பாக்ல நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சேப்பாக் கிடையாது, நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா எலிமினேட்டர் நடக்குது. புதன்கிழமை நடக்கக்கூடிய மேட்சுங்க. இதுல ஆர்ஆரும் ஆர்சிபியும் மோதுறாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா தொடர் வெற்றிகள் 6 out of 6 அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஆர்சிபி. இன்னொரு பக்கம் 5 out of 5 லாஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்ஆர். இந்த ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரெண்டான டீம், அவங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஐபிஎல் செம்மையா பண்ணுவாங்க. போன வருஷமும் இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ 7ல் 6 வின் பண்ணியிருந்தாங்க. ஆனா அடுத்த 7 மேட்ச்ல 6 தோத்து வெளியிலேயே போயிட்டாங்க. அவங்க பாயிண்ட் டேபிளே கிடையாது. ஆனா இந்த வருஷம் அவங்க இனிஷியல் வெற்றிகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுனால பாயிண்ட் டேபிள்ல உள்ள அந்த டாப் 4குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க தான் டாப் ஆஃப் த டேபிள்ல முடிச்சிருக்கணும், நம்பர் 1 பொசிஷன்ல முடிச்சிருக்கணும். இப்ப தப்பி தவறி கீழே வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ எனிவே 5ல் 5 லாஸ் பண்ணிட்டு ஒரு மேட்ச் மழையினால ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்சிபி தொடர்ந்து வெற்றிகளோட வந்திருக்காங்க. 2 டீமுக்கும் செமையான மேட்சுங்க. ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பட்லர் அவங்க சைடில் கிடையாது. ஸோ ஓப்பனிங் பேர் தடுமாறுது. மிடில் ஆர்டர்ல ரியான் பராக் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்குதுங்க. ஆனா யாராவது ஒருத்தர் கிளிக் ஆயிட்டா கூட மேட்சை முடிச்சு போடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பவுலிங் யூனிட் சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? ஸோ அதுல கண்டிப்பா டாப் 3குள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் இருப்பாங்க. பிகாஸ் சகல் அண்ட் அஸ்வின் மிடில் ஓவர்ஸ் நல்லா டைட்டா போட்டிருக்காங்க. அண்ட் சந்தீப் சர்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலன்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரெண்ட் போர்டு லாஸ்ட் 2 மேட்ச் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காருங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே. ஸோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. அதை தாண்டி ஆண்ட்ரே பர்கர் அவர் வேற இருக்காரு. நஞ்சே பர்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா செம்மையான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இடையில காணாம போனாரு, திரும்பி வந்துட்டாருங்க. ஸோ அவரு இந்த டீமை விட்டு போக போறாருங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ சரியா தெரியல அவருடைய அவைலபிலிட்டி பத்தி. ஸோ அவர் இருந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நல்ல ஒரு டீசென்டான பவுலிங் யூனிட்டோட வந்திருக்காங்க ஆர்ஆர். ஸோ யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு எலிமினேட்டர்ல சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை எஸ்ஆர்எச் வந்திருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு டஃபா இருந்திருக்கும். ஸோ எலிமினேட்டர்லேயே முடியறதுக்கான சான்ஸ் இருக்கு. உண்மையாலுமே அவங்க டெட்லி டீமுங்க, மாற்றம் கிடையாது.
கிடையாது. ஆனா தோத்தா 130க்கு ஆல் அவுட் ஆவாங்க. ஆனா அடிச்சா 280 அடிப்பாங்க. அந்த மாதிரியான டீம் தான். ஸோ கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா வேற மாதிரி பேட்டிங் யூனிட் பேட் கமின்ஸ் வரைக்கும் 9 வரைக்கும் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீம்ல குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜ் யாருக்கு அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் டைட்டில் அடிக்கிறதுக்கான பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம லைனா எடுத்து பார்க்கணும். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 78% டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் சுவரா சொல்கிறேன் 85%க்கு மேலே தான். அந்த டீம் ஒரு டெட்லி டீமுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வாய்ப்பு இருக்குது. ஒரு மேட்ச் தோத்துட்டாலும் இன்னொரு மேட்ச் வந்துட்டு குவாலிஃபையர் 2ல ஜெயிச்சு போகிற கூட சான்ஸ் இருக்குது. இல்லை ஃபர்ஸ்டே கேகேஆரை பொழந்து ஃபைனல் போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. பேட்ரிக் கமின்ஸ் அவருடைய ஆஸ்ட்ராலஜியும் நல்லா இருக்குது. அதனால தான் வேர்ல்ட் கப்பும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து இப்போவும் ஆல்மோஸ்ட் குவாலிஃபைர் வந்துட்டாரு. மேபி ஃபைனல் மூவ் ஆன் ஆவார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ராஜஸ்தானுக்கு 60% தான் சொல்லுவேன். ஆர்சிபிக்கு 72% அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு படியாக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி ஜெயிச்சா இதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை. 9 out of 9 அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராஃபி அடிப்பாங்க. ஆனால் அது நடக்குமானுங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம். இது வரைக்கும் அப்படியே அடிச்சு பிடிச்சி வந்தாச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறேன். டீட்டெயிலாக அவங்களுடைய கோச் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் 8ல் ஒன்று தோத்தப்பவே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி ஆடாதீங்க. ஓரளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடுங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆடும்போது தான் அவங்க ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடினாங்க. அவங்க கேம் ஆடினாங்க. ப்ரெஷர் இல்லாமல் ஆடினாங்க. ஆனால் சிஎஸ்கே கூட லிட்டில் பிட் ப்ரெஷரை பார்த்தோம். மிடில் ஓவர்ஸில் ரன் வாரி வணங்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். டார்கெட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால தான் அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் அந்த 218ங்கிற ஹியூஜ் டோட்டல் இல்லை, ஒரு 190 180னா கண்டிப்பாக ஆர்சிபி தோத்துருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட டிராப் கேட்சும் நடந்துச்சு. சிஎஸ்கே சைட்லேருந்து ருத்ராஜ் கேட்சை விட்டாங்க. ஸோ அதனால மேபி 10 ரன் வித்தியாசத்தில் ஏதோ போயிருக்கு. ஸோ ஜெயிச்சிட்டாங்க. அது ப்ரெஷர் இல்லை. பட் இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையே இந்த பிளே ஆஃப் ப்ரெஷர் தான். ஆர்சிபிக்கு அந்த ட்ராஃபிலெஸ் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபேன் சந்தோஷப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய மைண்டில் இருக்கும். ஸோ அதனால ஆர்சிபிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். ஆனால் அதையும் தாண்டி ஜெயிச்சு ஆர்ஆர் வின் பண்ணி குவாலிஃபையர் 2 வின் பண்ணி ஃபைனல் அடிச்சாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரிங்க. அவங்களுடைய முதல் கோப்பை இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான கப்பாக இருக்கணுங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் சண்டேக்குள்ள ஃபுல் ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் யார் சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்படி எடுக்க நம்ம சேனலோட நினைச்சிருங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.